தமிழகத்தில் ஜூன் 22ஆம் தேதி வரை 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 5 மாவட்டங்களில் ஜூன் 22ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் கேரள கடலோர பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 20ஆம் தேதி வரையிலுமே லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வரும் 22ஆம் தேதி 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதுவும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே மாலை நேரத்தில் சென்னையில் கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையில் சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 10 to 12 சென்டிமீட்டர் மழை வரையிலுமே, அதாவது கனமழை பெய்திருக்கிறது. அதே போல வரும் 22ஆம் தேதி 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.